வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி. இன்று நாம் மாத்திரை தந்த மயக்கம் என்கிற புதிய கதையை பார்க்கப் போறோம். என் பெயர் நிலா, வயது 29. நான் என் கணவர் மற்றும் அவரது தம்பி மாறன் உடன் வீட்டில் இருக்கிறேன். என் கணவர் ஆசிரியராக இருக்கிறார். இந்த வாரம் அவர் சென்னையில் பரீட்சை டியூட்டிக்கு போயிருக்கிறார். வீட்டில் நான் மற்றும் மாறன் மட்டும்தான். மாறன் 26 வயது. அவன் ஒரு நல்ல பையன். அவனுக்கு ஒரு அழகான கேள்பிரண்ட் இருக்கிறாள். அவர்கள் இருவரும் அடிக்கடி சந்திப்பார்கள். நான் அதைப் பற்றி அதிகம் கேட்பதில்லை. அன்று மாலை மாறன் வீட்டுக்கு வந்தான். நான் அவனுக்கு சாப்பாடு போட்டேன். எனக்கு அன்று ரொம்ப தலைவலி இருந்தது. மாறன், உனக்கு ஏதாவது தலைவலி மாத்திரை இருக்கா என்று கேட்டேன். அவன், ஆமா அண்ணி, என் மருந்து பெட்டியில் இருக்கு, எடுத்துக்கோங்க என்றான். நான் அவன் அறைக்கு போய் மருந்து பெட்டியை திறந்தேன். ஒரு மாத்திரையை எடுத்து தண்ணீரோடு சாப்பிட்டேன். பிறகு ஹாலுக்கு வந்து சோபாவில் உட்கார்ந்தேன். மாறன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து எனக்கு ஏதோ வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. உடம்பு சூட ஆரம்பிச்சது. தலைவலி போய்விட்டது. ஆனா உள்ளே ஒரு பரபரப்பு. மாறன், தலைவலி போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு என்றேன். அவன், அண்ணி களைப்பா இருக்கும், போய் ஓய்விடுங்க என்றான். ஆனால் அந்த உணர்வு அதிகரித்துக் கொண்டே போனது. அந்த உணர்வு என்னை விட்டு அகலவில்லை. உடம்பு முழுக்க ஒருவித வெப்பம் பரவியது. நான் சோபாவில் இருந்து எழுந்து என் அறைக்கு போக முயன்றேன். ஆனால் கால்கள் கொஞ்சம் தள்ளாடின. மாறன் என்னைப் பார்த்து, அண்ணி, என்ன ஆச்சு? முகம் சிவந்து இருக்கு என்றான் கவலையோடு. ஒண்ணுமில்லை மாறன், கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லி என் அறைக்குப் போனேன். ஆனால் உள்ளே இருந்த அந்த பரபரப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் படுக்கையில் படுத்தேன். உடம்பு சூடா இருந்தது. என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து மாறன் என் அறை கதவைத் தட்டினான். அண்ணி, நீங்க சரியில்லை போல இருக்கு, டாக்டர் கிட்ட போகலாமா என்றான். நான், வேண்டாம் மாறன், கொஞ்சம் ஓய்வு எடுத்தா சரியாகிடும் என்றேன். ஆனால் என் குரல் நடுங்கியது. அவன் உள்ளே வந்தான். அண்ணி, உங்க முகம் ரொம்ப சிவந்து இருக்கு, என்ன ஆச்சு? நான் தயங்கினேன். அந்த மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு என்ன நடக்கிறது என்று புரிய ஆரம்பித்தது. ஆனால் எப்படி சொல்வது? மாறன், நான் உன் மருந்து பெட்டியிலிருந்து ஒரு மாத்திரை எடுத்தேன். ஆனால் ஏதோ வித்தியாசமா இருக்கு என்றேன் தயக்கத்தோடு. அவன் முகம் மாறியது. அவன் வேகமாக தன் அறைக்கு ஓடினான். மருந்து பெட்டியை சோதித்துவிட்டு திரும்பி வந்தான். அவன் முகம் பதட்டமாக இருந்தது. அண்ணி, அது நான் வைத்திருந்த மாத்திரை என்று தடுமாறினான். அவன் பார்வையில் இருந்த குழப்பத்தை பார்த்ததும் எனக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் அந்த உணர்வு என்னை விட்டு அகலவில்லை. என் உடல் இன்னும் சூடா இருந்தது. மாறன், என்ன மாத்திரை அது என்று கேட்டேன். அவன் பதில் சொல்ல தயங்கினான். அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக, அண்ணி, அது நான் என் கேள்பிரண்டுக்கு கொஞ்சம் எனர்ஜிக்காக வாங்கின மாத்திரை என்றான் தயக்கத்தோடு. அவன் சொன்னதும் எனக்கு எல்லாம் புரிந்தது. என் உடம்பில் இருந்த அந்த வெப்பம், பரபரப்பு எல்லாம் அதனால்தான் என்று தெரிந்தது. நான் வெட்கத்தோடு தலையை குனிந்தேன். மாறன், என்ன பண்ணலாம், இந்த உணர்வு போகல என்றேன் குரல் நடுங்க. அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களிலும் ஒருவித பரபரப்பு தெரிந்தது. அண்ணி, கொஞ்சம் ஓய்வு எடுங்க, சில நேரம் தானாக சரியாகிடும் என்றான். ஆனால் அந்த உணர்வு அதிகரித்துக் கொண்டே போனது. நான் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். உடம்பு துடிச்சது. என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து நான் எழுந்து சமையலறைக்குப் போனேன். அங்கே இருந்த ஒரு காய்கறியை எடுத்து என் உணர்வுகளை தணிக்க முயன்றேன். ஆனால் அது சரியாக இல்லை. வலி ஏற்பட்டது. நான் என் அறைக்கு திரும்பி வந்து படுத்தேன். வலி அதிகரித்தது. மாறன் என் அறைக்கு வந்தான். அண்ணி, என்ன ஆச்சு? ஏன் அழுகிறீங்க என்றான் பதட்டமாக. நான் தயங்கினேன். ஆனால் வலியில் தவித்தபடி, மாறன், நான் அந்த உணர்வை தணிக்க முயற்சி பண்ணினேன். ஆனால் ஒரு காய்கறி உள்ளே சிக்கிக்கொண்டது என்றேன் கண்ணீரோடு. அவன் அதிர்ச்சியில் இருந்தான். அண்ணி, ஹாஸ்பிடலுக்கு போகலாமா? வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம், வலி தாங்க முடியல மாறன் என்று அழுதேன். அவன் தயங்கியபடி, அண்ணி, எமர்ஜென்சியில வெட்கப்படாதீங்க, நான் பாத்து எடுக்கிறேன் என்றான்.
நான் வெட்கத்தோடும் வலியோடும் சம்மதித்தேன். நான் வெட்கத்தோடும் வலியோடும் என் நைட்டியை மெதுவாக மேலே தூக்கினேன். மாறன் என்னை பார்க்காமல், அண்ணி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், பயப்படாதீங்க என்றான். அவன் மெதுவாக கவனமாக முயற்சி செய்தான். நான் வலியில் கண்களை மூடிக்கொண்டேன். சில நிமிடங்கள் கழித்து அவன் அதை வெளியே எடுத்தான். அந்த நிமிடத்தில் வலி குறைந்தது. ஆனால் என் உடம்பில் இருந்த அந்த வெப்பம் இன்னும் இருந்தது. நான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன். அண்ணி இப்ப சரியா? என்றான் மாறன் கவலையோடு. நான் தலையசைத்தேன். வலி போயிடுச்சு மாறன், நன்றி. ஆனால் என் உடல் இன்னும் அமைதியாக இல்லை. அந்த மாத்திரையின் விளைவு இன்னும் இருந்தது. நான் அவனைப் பார்த்தேன். அவன் கண்களிலும் ஒருவித பரபரப்பு தெரிந்தது. அண்ணி, நான் போகட்டுமா என்றான். நான் அவனை பார்த்தபடி, மாறன், இப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்றேன் மெதுவாக. அவன் அருகில் வந்தான். அண்ணி, நான் இருக்கேன் என்றான். அந்த இரவில் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கினோம். அவன் என்னை மெதுவாக அணைத்தான். என் உடல் அவனுக்கு பதிலளித்தது. அந்த நெருக்கம் மெல்ல மெல்ல ஆழமானது. அந்த நெருக்கம் என்னை முழுவதுமாக மாற்றியது. மாறன் என்னை மெதுவாக அணைத்தபோது என் உடல் அவனுக்கு முழுமையாக சரணடைந்தது. அந்த இரவில் மழைச் சத்தத்திற்கு நடுவில் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கினோம். அவன் என்னை முத்தமிட்டான். நான் அவனை நிறுத்தவில்லை. என் உள்ளுக்குள் இருந்த தாகம் அவனது அணைப்பில் தீர்ந்தது. நாங்கள் இருவரும் அந்த இரவை முழுமையாக அனுபவித்தோம். காலையில் நான் அவன் அருகில் எழுந்தேன். அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான். அண்ணி, நேத்து இரவு ரொம்ப அழகா இருந்துச்சு என்றான் மெதுவாக. நான் வெட்கத்தோடு, மாறன், இது தப்புதான், ஆனால் என்னால் மறக்க முடியல என்றேன். அவன் என் கையை பிடித்தான். அண்ணி, இது நம்ம ரகசியமா இருக்கட்டும். நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் இருப்பேன். நான் அவன் மார்பில் சாய்ந்தேன். இனிமேல் நான் கேரட் தேட மாட்டேன். உன் கேரட்டை தேடி வருவேன் என்றேன் வெட்கத்தோடு. அன்று காலை இருவரும் அதே படுக்கையில் படுத்து நேற்று இரவு பற்றி மெதுவாக பேசினோம். அந்த ரகசிய உறவு எங்களுக்கு புதிய உயிர்ப்பை கொடுத்தது. இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.